तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் இன்னைக்கு 60வது நாள். அவ்யக்தவாணி டேட் 7/3/82. ஹெட்டிங் எண்ணத்தில் பொறுமையாக இருப்பதினால் லாபம். எண்ணத்தில் பொறுமையாக இருப்பதினால் லாபம். ஒரு ஊரில் ஒரு ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு ஊரில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு காட்டு வழியாக போகிறாரு. அங்கே பயங்கரமாக மழை பெய்யுது. சரி, கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு சத்சங்கம் மாதிரி நடந்துட்டுருக்கு. அங்கே போய் அவர் அங்கே ஒதுங்கி நிற்கிறார். அப்போ அங்கே உள்ளார இருந்து அந்த குரு சிஷ்யர்களுக்கு என்னென்னமோ சொல்கிறாரு. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லாத மாதிரி தெரியுது. இவர் போய் அவர்கிட்ட கேட்கலாம், என்ன இது இப்படிலாம் நடக்குமா அப்படிலாம் கேட்கலான்னு நினைக்கிறார். ஆனால் சொல்கிறாரு, நமக்கு எதுக்கு இதெல்லாம், நம்ம சும்மா மலைக்காக ஒதுங்கி நிற்கிறோம், மழை முடிஞ்சாலும் போயிட வேண்டியதுதான் அப்படின்னு. அப்போ அந்த குரு சிஷ்யர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கார். அதில் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் ஒன்று திடீர்னு எய்த்தாப்புல, ஒரு 10 அடிக்கு எய்த்தாப்புல தான் அந்த சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ சிஷ்யரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குறாங்க, ஓ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் அது என்ன, அந்த 10 அடியிலேருந்து 5 அடிக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அப்புறம் அதே இன்ட்ரெஸ்டோட கேட்குறான், அடுத்து என்னாச்சுன்னு. அப்படியே 2 அடிக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அடுத்து என்னாச்சு? அதுக்கப்புறம் அப்படியே அது என்ன தின்னுடுச்சு அப்படின்னு, என்ன கொண்டு தின்னுடுச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் இவரால் பொறுத்துக்க முடியல. அந்த வெளியே ஒருத்தர் நின்னார்லாம், மலைக்காக ஒதுங்கி நின்னார். அவர் உள்ளார போய் அந்த குருகிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டார், என்னங்க எப்படி சொல்கிறீங்க, ஏதோ சிங்கம் ஒன்று பொண்ணு தின்னுடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இப்போ இங்கே உயிரோடு தானே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த குரு சொன்னாரா, யார் சொன்னா நான் உயிரோட இருக்கேன்னு? நான் ஒன்றும் உயிரோட இல்லை, நான் சாகவும் இல்லை, ஏதோ வாழ்க்கை இழுத்துக்கிட்டு இருக்கு, அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் இன்னைக்கு ஆத்மாக்கள் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. அது பிகேவாக இருக்கலாம், இல்லை வெளியில் உள்ள ஆத்மாக்களாக இருக்கலாம். ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. இங்கேயும் இல்லை, இந்த ஆன்மீக வாழ்க்கையிலும் இல்லாத மாதிரி இருக்கு, அங்கேயும் இல்லை, வெளி உலகத்துலயும் இல்லை. மாயாவும் கிடைக்கல, ராமரும் கிடைக்கல. ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பகவானோட பஜனை பண்றதுக்காக வந்தோம், ஆனா இங்க இந்த காத்துல அந்த பஞ்சு பறந்துட்டு இருந்தான், அதை சேமிக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எதுக்காக வந்தோமோ அது கிடைக்கல, அதை விட்டுட்டு வேற எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, உள்ளார ஒரு காலியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு அமைதி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, உள்ளார ஒரு ஒரு டென்ஷன் மாதிரி இருக்கு. அதை நிரப்புறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, யாராவது ஆத்மாக்களை தேடுறாங்க, இல்லை என்ன பண்றாங்க, யாரையாவது இகழ்ச்சி பண்றது, புகழ்ச்சி பண்றது, இல்லை ஏதாவது அடிக்ஷன்ல மாட்டிக்கிறாங்க, இல்லை ஏதாவது விகாரத்துக்கு போயிடுறாங்க, இல்லை டான்ஸு, பாட்டு, என்டர்டெயின்மெண்ட், ரீல்ஸு, ஷார்ட்ஸு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இங்கே போகிறது அங்கே போகிறது, சாப்பாடு, இல்லை சும்மா வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இதை நிரப்புறதுக்காக, உள்ளார உள்ள இந்த காலி இருக்குல்ல, மனசு காலியாக ஃபீல் பண்ணுறாங்க, அதை நிரப்புறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பிகே என்ன பண்ணுறாங்க, சேவையில் அவங்க இது பண்ணிக்கிறாங்க.
இந்த சேவை கூட ஒரு மார்க்கம் தான், சேவை கூட ஒரு வழிதான் இந்த காலி பண்ண நிரப்பிக்கிறதுக்காக. பட் இருந்தாலும் அந்த காலிப்பன் நிரம்ப மாட்டேங்குது. இப்ப ஆன்மீகத்துல உள்ளவங்க இந்த விஷயம் எல்லாம் பண்றாங்க, ஆன்மீகத்துல இல்லாதவங்க இந்த ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்க்கு, குட்கா, பான், பீடி, மசாலா அதெல்லாம் அவங்க பண்றாங்க. அவருக்கு தெரியும், இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு போதைப்படத்துக்கு அருமையா இருக்கிறாரு, ஸ்மோக் பண்றாருன்னா அவருக்கு தெரியும் இது மூலியமா நோய் வரும், டெத்து வரும், அது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அவர் ஏன் அதை பண்றாரு? அது பிடிச்சிருக்கா, அதனால அவர் அதை பண்ணல. ஏன்னா இந்த சாராயத்துல என்ன டேஸ்ட் இருக்கு அதுக்காக அவர் பண்ணல. அவங்களுக்குள்ளார உள்ள ப்ரெஷர், அவங்களுக்குள்ளார உள்ள அந்த அழுத்தத்தை, அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்றதுக்கு அது ஒரு சாதனமா இருக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்லை இதனால இந்த நோய் வரும், அது வரும், இந்த ஹெல்த் அந்த ஹெல்த், அதெல்லாம் அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க உள்ளார உள்ள ப்ரெஷரை ரிலீஸ் பண்றதுக்கு இது ஒரு வழி. ஸோ அதனால சில பேர் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க, ஏதாவது ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுவாங்க. அது நல்ல விஷயம்தான், அதுல அவங்க எதுவும் அக்கல்யாணம் பண்ணல. பட் இதெல்லாம் கூட ஒரு ரிலீஸ் மெத்தட் தான். ஏதாவது இவங்க பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும். அப்போ எதுவுமே பண்ண கையில இல்லைன்னா அப்போ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹியூமன் நேச்சர், மனிதனோட மனசு கூட அந்த குரங்கு மாதிரி தான் இருக்கு. இங்க இருந்து அங்க தாவுது, அங்க இருந்து இங்க தாவுது. என்னைக்காவது ஒரு குரங்கு தியான முத்ரால உட்காந்து பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், டிவி பார்க்கணும், இல்லை யார்ட்டையாவது பேசணும், இல்லை அட்லீஸ்ட் அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க, சேவை பண்ணணும், ஏதாவது பண்ணணும். இல்லாட்டினா ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் வந்தது. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பண்றது பாத்தீங்கன்னா அது என்ன காமிக்குதுன்னா உள்ளார நம்ம எவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்ல கேட்ட மாதிரி தான், நான் உயிரோடையும் இல்லை, இறக்கவும் இல்லை, ஏதோ இழுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வாழ்க்கை இருக்கு. ஈவன் ஆன்மீகத்துல கூட, ஈவன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட, இங்கே பிகேஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட இங்க மது வந்துட்டாங்க, சென்டர் வந்துட்டாங்கன்னா இங்கேயும் அவங்க வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப ஏதோ இங்க வந்துட்டோம், இப்ப திரும்பி போக முடியாது. வெளியில ஏதோ ஒரு பிரச்சனை, டென்ஷனுக்காக இங்க வந்தா இங்க புது விதமான பிரச்சனை, புது விதமான டென்ஷன் இருக்கு. வெளி உலகத்துல இருக்கும்போது அசாந்தியா இருந்தது, அதனால இங்க கோர்ஸ் பண்ணோம். இங்க பார்த்தா அது வேற விதமான அசாந்தி இருக்கு. அந்த மாதிரி சுத்தி சுத்தி இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இதாதான் இருக்கு. ஸோ இந்த மனசு பெண்டுலம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பாபா கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் இம்பியூரிட்டிலேருந்து பியூரிட்டி பக்கம் போறோம். ஆனா இந்த பக்கம் பியூரிட்டி பக்கம் போனதுக்கு அப்புறம் கூட ஒரு பேச்சேனி அந்த பக்கம் போறதுக்கான மூமெண்டம் அந்த பெண்டுலம் ரெடி பண்ணிக்குது. அப்போ இந்த யோகாவால மட்டும்தான் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்த முடியும், ஸ்திரப்படுத்த முடியும். ஸோ இதுதான் இந்த அவ்யக்த வாணியில பாபா சொல்லிட்டு வர்றாரு. ஏக்ரஸ்னா ஸ்திரமா இருக்கணும். அதே மாதிரி ஏக்னாமினா ஒரு பாபா தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. மர்ஜீவா பத்தியும் பாபா சொன்னார். ஆனா இங்க நம்ம இறக்கவும் இல்லை, ஒழுங்கா பாபா கிட்ட வாழவும் மாட்டேங்கிறோம். பாதி இறந்த ஸ்டேஜ்ல இருக்கும், இங்கேக்கும் இல்லை அங்கேக்கும் இல்லை. இப்போ இந்த ஆன்மீகம்னா என்னன்னா, எல்லா ஃபோக்கஸும் எங்க இருக்கணும்னா நம்ம எனர்ஜியை சேவ் பண்றது. இன்னும் எனர்ஜியை சேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வேஸ்ட் ஆகாம பார்த்துக்கணும். எனர்ஜி கல்டிவேஷன் பண்ணணும், எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஏன்னா உங்க சங்கல்பம் தான் உங்க சக்தி. சங்கல்பம் விதை. இந்த கஜானாவை யூஸ் பண்ணுங்க, காரியத்துல யூஸ் பண்ணுங்க. இந்த இந்த விதையை யூஸ் பண்ணுங்க, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாபா கூட ஃபேஸ் ரீடிங் பண்றார். பாபா பாத்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அண்ட் பல்ஸ் ரீடிங் பண்றார். அவர் ஹேண்ட் ரீடிங் பண்றது. ஃபேஸ்லயும் பாபா என்ன பாக்குறாரு, நம்ம நெற்றியில பார்த்தாரு, கண்கள்ல பார்த்தாரு, நம்ம உதட்டுல பார்த்தாரு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டிட்டாச்சா இருக்கணும். டிட்டாச்னா கம்ப்ளீட்டா டிட்டாச். அது புகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்ன பாதிக்கல. அதனால நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியாது, ஏன் அவங்க என்ன இப்படி பேசினாங்க, ஏன் அப்படி பேசினாங்க. ரெண்டுத்துலயும் நான் எதுவுமே பிரபாவம் ஆகல, அதுல டிட்டாச்சா இருக்கு. ஏன்னா எந்த ஆத்மா என்னெல்லாம் பண்றாங்களோ அது என்னோட இது இல்லை. அவங்க அவங்க கர்மத்தின் மூலியமா அவங்க பரிச்சையை தராங்க. இப்ப யாரோ ஒருத்தர் நம்மள நிந்தனை பண்றாரு அப்படின்னா
அவர் வந்து அவருக்குள்ளார வந்து அவ்வளோ இதா இருக்கு, டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. யாரோ ஒருத்தர் நம்மள வந்து இகழ்றாரு, நம்மளை பத்தி தப்பா பேசுறாருன்னா அவர் வந்து அவருடைய உள்ளார உள்ள ஸ்திதியோட அறிமுகத்தை தராரு. அதுக்கும் நமக்கும் வந்து தூரம் வரைக்கும் கூட எந்த கனெக்ஷனும் கிடையாது. அது வந்து அவங்களுக்குள்ளார உள்ள வந்து அந்த ஒரு பேச்சியானி, ஒரு பொறாமை, ஒரு வெற்றிடம், ஒரு தனிமை, அது வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி பேச வைக்குது. அதுதான் வெளியே வருது. ஸோ இதே தான் வந்து யாராவது நம்மள புகழ்றாங்க, நம்ம அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அதுவும் அவங்களுக்குள்ளார உள்ள அந்த திவ்யத்தாவை காமிக்குது, அவங்களுக்குள்ளார உள்ள அந்த பாசிட்டிவிட்டியை காமிக்குது, அவங்களுக்குள்ளார உள்ள அந்த ஏகாகிரதா, ஸ்திரதா, இதெல்லாம் காமிக்குது. அது மேபி நம்மளோட கனெக்டடா இல்லாம கூட இருக்கலாம், நம்மளதான் சொல்றாங்க, பட் மேபி நம்ம அந்த மாதிரி இல்லாம கூட இருக்கலாம். பட் இது எதை காமிக்குதுன்னா அவங்களோட மனோசத்தையை காமிக்குது. அவங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. எல்லாருக்காகவும் அவங்களுக்கு குட் விஷ் இருக்கும். இந்த மாதிரி அவங்க உள்ளார இருந்து பாசிட்டிவா இருந்தா எல்லாருக்காகவும் குட் விஷ் இருக்கும், நல்ல சுப பாவனை இருக்கும், அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ளார வரும். ஸோ இது வந்து அவங்களோட அறிமுகத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த அவ்வியக்தவாணியில பாபா மீண்டும் மீண்டும் உங்க சங்கல்பத்து மேல ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. இந்த சங்கல்பம் தான் அந்த எனர்ஜி, சக்தி, அது ஒரு சக்தி, அது வந்து விதை, அது ஒரு கஜானா. ஸோ இது மூணோட பாபா கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்து பாபா என்ன சொல்றேன்னா, எப்படி வந்து உடல் வந்து வீக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சக்தி கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி இங்க ஆத்மா வீக் ஆகும்போது ஆத்மாக்கும் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அந்த இன்ஜெக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முரளி தான் அந்த இன்ஜெக்ஷன். நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ங்கிற அந்த சௌமான் தான் அந்த இன்ஜெக்ஷன். பாஸ்ட் முடிஞ்சு போனதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க, இதுவும் ஒரு இன்ஜெக்ஷன். அதோடய ரொம்ப முக்கியமானது வேஸ்டான விஷயங்கள்ல இருந்து நம்மளை விடுபட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருங்க வேஸ்ட்டுக்கெல்லாம். நான் பாபாவுடைய குழந்தை, நான் வாரிஸ், நான் அதிகாரி ஆத்மா, இதெல்லாம் தான் இன்ஜெக்ஷன். இந்த மாதிரி பவர்ஃபுல் சங்கல்பம் ஆத்மாக்கு ஒரு இன்ஜெக்ஷனா இருக்கு. ஏன்னா எல்லா விளையாட்டும் எங்க இருக்குன்னா சங்கல்பத்துக்கான விளையாட்டு தான் எல்லாமே. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, ஒரு பேஷண்ட்க்கு ஹை டோஸ் மருந்து கொடுக்கணும்னா அவர் உடம்பும் அதை வந்து ஏத்துக்கணும். அவரோட அந்த நரம்புகள், அந்த பாடி கண்டிஷனும் கொஞ்சம் ஓரளவுனாச்சும் நல்லா இருக்கணும். ரொம்ப வீக்கான பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹை டோஸ் கொடுத்தாலும் அது வந்து அப்புறம் ஆப்போசிட்டா இதாயிடும். ஸோ அதனால அதே மாதிரி நம்மளும் நம்ம ஆத்மா வந்து ஒரேடியா ரொம்ப இதாக்கிட விடக்கூடாது. காலையில தான் யோகா பண்ணா அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் ஞாபகம் வருது, இல்லை அடுத்த நாள் தான் ஞாபகம் வருது, அப்படிலாம் இல்லாம நடுப்பர் பாபா கூட டச்ல இருக்கிறதுக்கு சில முரளி பாயிண்ட், சில அபியாசங்கள், சில சோமான், அந்த மாதிரி ஃபுல் டேவும் அந்த டச்ல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த விஷயங்கள் நமக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மள சக்திசாலியா வச்சுக்க முடியும். ஸோ அதனால எல்லா விளையாட்டும் சங்கல்பத்துக்கானது தான். நமக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம சங்கல்பம் பண்ணதுதான். அதுலயும் அந்த அதிகாலை நேர சங்கல்பம் 90% சக்தி அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதனால அந்த காலையில பண்ற சங்கல்பம் பிளஸ் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ற சங்கல்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தி அடையலாம் அந்த சங்கல்பத்தின் மூலியமா. ஸோ அதனால உங்க சங்கல்பமும் வார்த்தையும் வந்து ஒரு எனர்ஜி. இந்த ஃபுல் முரளியே அதன் அடிப்படையில தான் பாபா சொல்லிட்டு வராங்க. ஸோ அதுக்கடுத்து பாபா என்ன சொல்றாங்கன்னா, உங்க பாபா வந்து பாக்குறாரு, என்னெல்லாம் பாக்குறாரு, உங்க நெற்றியில, உங்க கண்ணுல, உங்க உதடுகள்ல, இதெல்லாம் பாபா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கை ரீடிங் பண்றது இல்லை, பட் ஆனா உங்க நெற்றியை ரீட் பண்றாரு. ஸோ அந்த நெற்றிலையும் பாத்தீங்கன்னா நம்ம மஸ்தக்ல நம்ம தாட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதோட ஸ்பீட் எப்படி இருக்கு. ரொம்ப அதிகமா தாட்ஸ் ஓடுது அப்படின்னா வேஸ்ட் தான். ஸோ சங்கல்பம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா நீங்க பண்றீங்களோ அவ்வளோ வந்து சக்திசாலியா இருக்கும். ஸோ இதே தான் நம்ம பேச்சுக்கும். எவ்வளோ வந்து வேகமா பேசுறோம், ஃபாஸ்டா நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள்ல ஒரு சக்தி இருக்காது. ரொம்ப குறைவான வார்த்தைகளா இருக்கணும். ஏன்னா அதிகமா பேசினாலும் அது நம்ம எனர்ஜியை வந்து வேஸ்ட் ஆக்குது. ஒரு வானிலை கூட பாபா சொல்றாரு, பிரெயினோட சக்தி அது வந்து கம்மியாக்கிடும். அதனால 100 வார்த்தையில சொல்ல வேண்டியது 10 வார்த்தையில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. உங்க வார்த்தை எப்படி இருக்கும்னா அது மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், அமிர்த் வச்சனா இருக்கணும் பாபா இங்க சொல்றேன். நீங்க சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும்.
அதாவது மத்தவங்க ஏங்கணுமா, இவங்க ஏதாவது ஒரு 2 வார்த்தை நம்மள்ட்ட சொல்லுவாங்களா, 2 வர்தானி வார்த்தையை நமக்காக சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அவங்க ஏங்குற மாதிரி நம்ம வார்த்தை இருக்கணும். அப்புறம் ஹோம்ஒர்க்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க்ல என்ன பண்றோம்னா, முரளில இருந்து ஒரு யோக்கான பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரில் எடுத்துக்கோங்க. அந்த சங்கல்பத்தை 1 நிமிஷம் வரைக்கும் பிடிச்சு வைங்க. ஏன்னா இதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சங்கல்பம் எடுக்கும்போது மனசு இங்க எங்க அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். பட் இப்ப நான் ஸ்னேகி ஸ்வரூப ஆத்மான்னு ஒரு சங்கல்பம் எடுக்கணும், அந்த 1 மினிட் வரைக்கும் அதுதான் ஓடணும். நான் சக்தி ஸ்வரூப ஆத்மானா அந்த 1 மினிட் அதுதான் ஓடணும். அந்த சக்தி ரிலேட்டட் பாயிண்ட். இப்ப நான் சக்தி ஸ்வரூப ஆத்மான்னு எடுத்துக்கிட்டீங்க, அப்ப அந்த அஷ்டசக்திகள் ஞாபகம் பண்ணுங்க, அந்த ஊனத்தை விஸ்தாரம் பண்ணுங்க, அதுக்குள்ளாரதான் மனசு ஓடணும். அதை விட்டுட்டு வேற எங்கேயும் ஓடக்கூடாது. ஸோ அதனால இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட்கான அலாரம் வச்சுக்கிட்டு பாருங்க. அதுக்காக அதே சங்கல்பம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு வாயால ரிப்பீட் பண்றது இல்ல, சங்கல்பத்துல அதை ஃபீல் பண்ணணும். சக்தி ஸ்வரூப ஆத்மானா அந்த சக்தியை ஃபீல் பண்ணுங்க, நான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஆத்மான்னு ஃபீல் பண்ணுங்க. வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. கீதையில கூட இதான எழுதியிருக்கு, எப்பெல்லாம் மனசு எங்க ஓடுதோ மறுபடியும் அபியாசம் மற்றும் வைராகியத்தின் மூலியமாக மறுபடியும் அதை வந்து பிராக்டிஸ் பண்ண வைங்க. ஏன்னா மனசோட சுபாவம் இப்படிதான் இருக்கு, எங்க ஓடிக்கிட்டே இருக்கு. அது யோகாவோட ஸ்திதியில தான் வந்து அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஸோ அதனால இப்ப இந்த யோகா பிராக்டிஸ் பண்ணலாம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான். அது 1 நிமிஷம் அந்த இதுல இருங்க. இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மனதோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் வந்து அது பண்ணுது. ஸோ இது வந்து மனசோட ஒரு சுபாவம். ஏதோ ஒரு விகாரத்தையோ இல்லை ஏதோ ஒரு அடிக்ஷனை விடணும்னு நினைச்சா அதை பத்தி தான் அது பயங்கரமா யோசிக்குது, சங்கல்பம் கொண்டு வருது. ஸோ இதுல திருட சங்கல்பம், ஓகே திருட சங்கல்பம் ஒரு விஷயம்தான், பட் இது மனசோட சுபாவம் இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மனசோட சுபாவம்லாம் என்ன, ஏன்னா எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் அதை இது பண்ணுது. ரெண்டாவது என்ன விஷயம்னா, மனசோட சுபாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதாவது ஒரு விஷயத்த எடுத்துட்டு அதோட எக்ஸ்ட்ரீம்ல போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா போறதுக்கு அதுக்கான மொமெண்டம் இதாயிடுது. நம்ம ஆல்ரெடி கூட பார்த்திருக்கோம், அந்த பெண்டுலம் கிளாக்ல அந்த பெண்டுலம் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு பக்கம் பியூரிட்டி இந்த பக்கம் பியூரிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பக்கம் விகாரத்துக்கான தாட்ஸுக்கு இது ஒரு மொமெண்டம் இது பண்ணிக்குது. ஸோ இதுவும் அதோட ஒரு சுபாவமா இருக்கு. அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா, மனசு வந்து சின்னதா தான் பாக்குது, ஹோலா அந்த முழு விஷயத்தையும் பாக்குறது இல்லை. அந்த முழு விஷயத்தையும் இப்ப ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கு, அதை முழுசா பாத்துட்டீங்க, இதை எடுக்கிறதுனால எவ்வளவு நஷ்டம் இது அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அது நம்ம பண்ண மாட்டோம். அந்த செகண்ட் எனக்கு சுகம் கிடைக்குது, அதுதான் மனசு வந்து பாக்குது. குரங்கு அதுதான் மனசோட நிலைமையும் இருக்கு. இப்ப மங்கி ட்ரெயினர், அந்த குரங்கு வளர்க்குறவங்க என்ன பண்றாருன்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது டெய்லி குரங்குக்கு வந்து சாப்பாடு தராங்க. எப்படி தராங்கன்னா, டெய்லி 7 வாழைப்பழம் தான். ஆனா அந்த 7 வாழைப்பழம் எப்படின்னா, காலையில 4 தருவாங்க, அப்புறம் நைட்டு 3 தருவாங்க. இப்படிதான் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா 7 தான் தராங்க. ஆனா எப்படி தராங்கன்னா, காலையில 3. இப்ப பொதுவா இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, காலையில 4 கொடுத்தாங்க, இப்ப காலையில 3 கொடுத்துட்டு நைட்டு 4 தராங்க. ஆனா அந்த குரங்கு வச்சுட்டு இவர் வந்து எனக்கு ஒண்ணு கம்மியா தராரு போல இருக்கு அப்படின்னு அந்த குரங்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கோச்சு வச்சா, ஸ்ட்ரைக்ல போயிடுச்சா. சரின்னு அப்புறம் அந்த ஓனர் என்ன பண்ணா, மறுபடியும் அதே மாதிரி காலையில 4 வாழைப்பழமும் சாயந்தரம் 3 கொடுத்தாரா. அதுங்க மறுபடியும் சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முழு இதை அதால பார்க்க முடியல. காலையில எத்தனை நாள் எனக்கு 4 கொடுத்தாங்க, இன்னைக்கு 3 கொடுத்தோன்னே எனக்கு ஒண்ணு கம்மியா கொடுத்தாங்க அப்படின்னு அந்த இதை மட்டும்தான் பாக்குது. சோ அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னா, பாபா தான் அந்த மங்கி ட்ரெயினர். அப்ப நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்லல, கொஸ்டின் மார்க் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால நம்ம மைண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முழு பிக் சீன், அந்த பெரிய வேகத்தை வந்து பார்க்க மாட்டேங்குது, அந்த ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும்தான் பாக்குது. இதுல ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, அவரு தண்ணியில விழுந்துட்டாரு, மூழ்க போறாரு. அந்த டயத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் அப்படியே ஒரு ட்ரெய்லர் மாதிரி செகண்ட்ல அவங்க முன்னாடி வந்துடுது. நீங்க நார்மலா ஒரு டயத்துல உட்காந்து பார்க்கணும்னா ஆக மாட்டேங்குது. பட் அந்த டெத், அந்த நேரத்துல அவங்க கண்ணு முன்னாடி எல்லா விஷயமும் நல்லது கெட்டது எல்லாமே வந்தது. அப்ப அவங்க பச்சாத்தாப்படுறாங்க, இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. ஆனா அப்ப பண்ணி என்ன, அதான் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸோ ஆல்ரெடி கூட இந்த 2 வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்னு வந்து அகில், இன்னொன்னு வந்து நிக்கில். அகில்னா முழுமையானது, முழு பிரம்மாண்டத்தையும் எடுத்துக்கிறது.
நிக்கில்னா இதுவும் வந்து இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா அது ஃபுல்லா பாக்குற ஒரு விஷயத்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாட்டா வந்து பாக்குறோம். அந்த பாட்டா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த முழு இதை பாக்குறோம். ஸோ அப்போ வந்து அவங்க லைஃப் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியிலே எடுத்துக்கோங்களேன். ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அல்ல ஒருத்தவங்கனாச்சும் அவங்க லைஃபை முழு ஆங்கிள் இருந்து பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி சண்டை இதெல்லாம் நடக்காது. சில பேரோட லைஃப்ல வந்து ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க, இது பண்ணுமா அது பண்ணுமா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க. அவங்களும் இந்த ஃபுல் இதை பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க டிசிஷன் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஒரு குழந்தை வந்து அம்மாட்ட சொன்னதான், அம்மா நம்ம டீச்சர் வந்து பைத்தியமாயிட்டாங்க போல இருக்கு, ஒவ்வொரு நாளும் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன் என்ன சொன்னாங்க உங்க டீச்சர் அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை சொன்னதான், நேத்து தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க 1 4 சேர்த்தா 5 ஆகும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 3 2 சேர்த்தா 5 ஆகும். அதான் 1 4 சேர்த்தா 5 ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் 3 2 சேர்த்தா 5 ஆக்கணும், அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. ஸோ அப்ப அந்த குழந்தைக்கு புரியல, இந்த இந்த ஒரு இதாலதான் 5 ஆகும்னு இல்லை, அது வந்து எவ்வளவோ விதமா நம்ம 5 ஆக்கலாம், எவ்வளவோ வழிகள் இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு அது வந்து தெரியல, அது ஒரு வழி மட்டும்தான் அதுக்கு அந்த டைமுக்கு அது கண்ணுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து ஆன்மீகம். ஆன்மீகம்னா அந்த முழுமையான விஷயத்த பாக்குறது, டோட்டாலிட்டிய பாக்குறது, முழு லைஃபையும் பாக்குறது. ஈவன் உங்க பிகே லைஃபை கூட எடுத்து பாருங்களேன். இந்த முழு நான் பாபா குழந்தை ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னெல்லாம் பண்ண, எவ்வளவு யோகா பண்ணியிருக்கேன், சேவா பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பாருங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி பாக்குறது இல்லை. இன்னைக்கு நான் ஒரு சேவ் பண்ணேன்னா அதை வச்சு நான் நிறைய சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், திருப்தி ஆயிடுறோம். ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது தான் அப்போ யாராவது நம்மளை வந்து புகழ்றாங்க, இகழ்றாங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்க முழுமையா பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபீலிங் வராது. ஸோ அந்த ஒரு ஹோலா வேகத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும், நம்ம செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்கு, ஒன்றும் எதுவுமே செய்யல அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல இருந்து ஆகட்டும், பிராமன் பரிவார்ல இருந்து ஆகட்டும், பாபாட்ட இருந்து நிறைய வாங்கியிருக்கோம். ஆனா எவ்வளவு கொடுக்கணும், ரிட்டர்ன் எவ்வளவு பண்றோம்னா ரொம்ப கம்மி தான். அது கூட பரவாயில்ல, அதுக்கு ஆப்போசிட்டா துக்கம் வேற கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். எங்கெல்லாம் நம்ம போனோமோ அங்க துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுவும் ஒரு பிராமண ஆத்மா வாயிலிருந்து வர வார்த்தைகள், ஒரு யோகி தபஸ்வி ஆத்மா வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து அதுல வந்து சக்தி இருக்கும். அது வரமா கூட மாறலாம், சாபமா கூட மாறலாம். ஆனா நம்ம ஈஸியா அப்படியே சொல்லிடுறோம், இவங்க இப்படிதாங்க, இவங்க எப்பயும் மாற மாட்டாங்க இப்படி இப்படின்னு. ஸோ ஈஸியா ஏதாவது இந்த மாதிரி தவறான இதை வந்து சொல்லிடுறோம். அது மற்றவங்களுக்கு வந்து துக்கம் கிடைக்குது. ஆனா இதுல பாபாவை பாருங்க, பாபா என்ன சொல்றாரு, நம்ம சொல்றோம் இவங்களுக்குள்ளார எந்த குணமுமே இல்லை அப்படின்னு. ஆனா பாபா அவங்களுக்குள்ளாரையும் குணத்தை மட்டும்தான் பாக்குறாரு. ஸோ இந்த விஷயம் நம்ம பாபாட்ட இருந்து கத்துக்கணும். ஏன்னா அந்த ஆத்மா எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு குணம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே தேகத்துல இருந்து பார்த்தா பரமாத்மாவோட குழந்தைங்க தான். ஸோ அவரோட ஏதோ ஒரு குணம் அவங்களுக்குள்ளார இருக்கும், நம்ம அதை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அதனால பாபா சொல்றாரு, இந்த நம்ம வார்த்தைகள் வந்து ரொம்ப குறைவா மகா வாக்கியமா இருக்கணும், மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கணும். ஸோ அதனால இன்னைக்கு ஹோம்ஒர்க்ல இதெல்லாம் ஒன்று பண்ணும். ஒரு தாட் எடுத்துட்டு அதுல 1 நிமிஷம் நிலைச்சிருங்க அப்படின்னு. முரளியிலேருந்து ஒவ்வொரு முரளியிலேருந்து ஒவ்வொரு இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாபா சொல்றாரு, நீங்க அச்சல் அடோல் ஆத்மா. ஸோ இந்த சங்கல்பமே எடுத்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு பரிஸ்திதி வருது, நம்மள அசைக்கிற மாதிரி ஒரு பரிஸ்திதி வருது, அந்த நேரத்துல இந்த ஒரு சங்கல்பம், நான் அச்சல் அடோல் ஆத்மா அப்படின்னு பண்ணும்போது அதுவே எவ்வளவு சக்தி கொடுக்குது. எந்த ஒரு விஷயமும் என்னை அசைக்க முடியாது, நான் வந்து அழிவில்லாத ஆத்மா அப்படின்னு. ஸோ அடுத்த ஹோம்ஒர்க் வந்து தாட் கார்டன் ஆக்டிவிட்டி, எண்ணங்களின் தோட்டம். அப்ப இதுல நீங்க என்ன பண்ணா, ஒரு பாசிட்டிவான சங்கல்பம் முரளியிலேருந்து ஒரு மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அது என்னோட மனதுங்கிற அந்த தோட்டத்துல அதை விதைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் எப்படி டெய்லி அதுக்கு பாலனை பண்ணணும், அந்த சங்கல்பத்தை சாக்காரத்துல கொண்டு வரணும், அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து சங்கல்ப் சேலஞ்ச் கேம். ஒவ்வொரு பரிஸ்திதி எடுத்துக்கலாம், ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்துல நான் என்னெல்லாம் சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு 4-5 தரோம், அதுக்கு ஆன்சரும் நாங்க சொல்லுவோம், இன்னொரு 4-5 ஹோம்ஒர்க் தரோம், அதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சங்கல்பம், ஒரு பரிஸ்திதி என்னன்னா,
உங்களை வந்து ஒரு ப்ரோக்ராம்ல பாஷன் பண்ண சொல்றாங்க, அங்க ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க. அங்க யார் உட்காந்துருக்காங்கன்னா பெரிய பெரிய மகாரதிகள் உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் உட்காந்துருக்காங்க, குருக்கள் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய நல்லா படிச்ச IAS IPS ஆஃபீஸர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்ப அவங்க முன்னாடி போய் நீங்க பேசணும். அப்போ அந்த நேரத்துல ஒரு மாதிரி பதட்டமா ஒரு இதா இருக்கும். அப்போ நம்ம என்ன சங்கல்பம் பண்ணணும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான், ஆனா என்னோட ஒவ்வொரு கர்மமும் ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கு, பயம் இல்லாம இருக்கு, நான் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோட பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு சங்கல்பம் நமக்குள்ளார கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசும்போது பயம் இல்லாம பதட்டம் இல்லாம பேசும். இப்ப ரெண்டாவது ஒரு பரிசுத்தி, ரெண்டாவது ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து அது உங்க வீட்டுல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், அவங்க கூட ஏதோ ஒரு மனக்கசப்பு, ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. இப்ப என்ன சங்கல்பம் பண்ணுவீங்க? நான் ரொம்ப அமைதியான அன்பு நிறைந்த ஆத்மா, என்னோட அன்பான அந்த அமைதியான கிரணங்கள் அந்த ஆத்மாவையும் போய் நம்ம ரிலேஷன்ஸ நல்ல ஒரு டிவைனா வச்சுக்குது அப்படின்னு அந்த ஒரு சங்கல்பம். மூணாவது பரிசுத்தி என்னன்னா, ஒரே நேரத்துல உங்களுக்கு நிறைய சேவையில நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, என்ன பண்றது ஏதோ ஃபர்ஸ்ட் பண்றது ஒன்றும் புரியல, குழப்பமா இருக்கு. அப்ப அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. நான் ரொம்ப சாந்தமான ஆத்மா, எல்லா கர்மத்தையும் நான் வந்து நல்லாவே செய்யறேன், நல்லா ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு சங்கல்பம் கொடுக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, யாரோ வந்து உங்களை ஏதோ சொல்லிட்டாங்க, தப்பா சொல்லிட்டாங்க, உங்க மூடு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நேரத்துல இந்த சங்கல்பம் கொண்டுருவாங்க, நான் ரொம்ப ஸ்தேரிச்சித்த ஆத்மா, நான் எல்லா கர்மத்தையும் புரிஞ்சு நான் அதைப்படி செய்யறேன் அப்படின்னு. அடுத்து வந்து அடுத்த ஒரு சங்கல்பம் என்னன்னா, ஒரு தாட் லூப்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதாவது நான் ஏதோ வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டேன், ஆனா அதை என்னால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியல, அதையே மறுபடியும் மனசுக்குள்ளார அதே திருப்பி வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன சங்கல்பம் பண்ணணும்னா, அதுக்கு சொல்யூஷன் வந்து நான் பவித்ர ஆத்மா, என்னோட ஒவ்வொரு கர்மமும் ரொம்ப நல்லா இப்ப செய்யறேன் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நாங்களே கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொன்னோம். இப்ப சில இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். அதில் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் என்னன்னா, உங்க லைஃப்ல நீங்க வந்து ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும், ஆனா அந்த டிசிஷன் எடுக்க முடியாம நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்க. ஸோ அந்த நேரத்துல நான் என்ன சங்கல்பம் பண்ணணும்? ரெண்டாவது வந்து நீங்க நிறைய எஃபர்ட் போடுறீங்க, ஆனா எஃபர்ட் போட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆயிடுறீங்க, ஒரு மாதிரி ஹோப்லெஸ் நிராசை ஆயிடுறீங்க. அப்ப நான் என்ன பண்ணும்? நேற்று கூட ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாதாஜி வந்து சொன்னாங்க, அவங்க பையன் வந்து வெளிநாட்டுல வந்து MBBS படிச்சாங்க, இப்ப இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் மெடிக்கலுக்கு, அதை எழுதினாதான் அவங்க இங்க வந்து மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்ப அவங்க பையன் வந்து 6 வாட்டி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா 6 வாட்டி ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்க பையன் என்ன சொல்றான்னா, என்னோட முட்டாள உள்ளவங்களாம் இந்த இதுல பாஸ் ஆயிடுறாங்க, ஆனா நான் வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் என்னால பாஸ் ஆக முடிய மாட்டேங்குது. சில நேரத்துல அந்த மாதிரி நடக்கும். நம்ம எவ்வளவு, சில பேருக்கு தொட்ட உடனே ஈஸியா சக்சஸ் கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்ணும்? நிறைய எஃபர்ட் போட்டு மீண்டும் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன்னா அப்ப நான் என்ன சங்கல்பம் பண்ணணும்? அடுத்து மூணாவது, இப்போ உங்க வீட்லயோ உங்க வேலையிலயோ நிறைய வேலை இருக்கனால ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன்ல இருக்கீங்க, அப்ப என்ன சங்கல்பம் பண்ணுவீங்க? நாலாவது ஹோம்ஒர்க் என்னன்னா, ஏதோ ஒரு சன்ஸ்காருக்கு வசமா இருக்கீங்க, ஏதோ ஒரு ஹேபிட், அது விடணும்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் மறுபடியும் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப என்ன சங்கல்பம் பண்ணீங்க? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து கண்டுக்கவே இல்லை, இல்ல சென்டர்ல நீங்க எவ்வளவோ செஞ்சீங்க, ஆனா அவங்க பேர் கூட அங்க சொல்லல, அந்த மாதிரி உங்களை கண்டுக்காம விட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? இல்ல ஏதோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல டேலண்டடா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு அந்த இது கொடுக்கல, உங்களுக்கு பதிலா வேற ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுக்குறாங்க. இல்ல நீங்க நல்லா ஸ்பீச் பண்ணுவீங்க, ஆனா ஸ்பீச்சுக்கு அவ்வளவு டைம் தரல, கொஞ்சமா டைம் தான் கொடுத்தாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன சங்கல்பம் பண்ணுவீங்க? அடுத்த ஹோம்ஒர்க் வந்து ஃபயர் ஆஃப் வேஸ்ட் தாட். இதை வந்து நீங்க அவங்க முன்னாடி விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த ஃபயர் ஆஃப் வேஸ்ட் தாட், அது சம்பந்தமா ஒரு படம் வரையலாம், இல்லை ஏதாவது கவிதை எழுதலாம். எப்படி வந்து என்னோட வேஸ்ட் தாட்ஸ் வந்து என்னுடைய சக்தியை வேஸ்ட் பண்ணுது, என்னோட தெளிவை வந்து தெளிவா இருக்கிற அந்த மைண்டை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இதை பத்தி நீங்க பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்ரி பண்ண வச்சாங்க. அப்புறம் ஃபைனலா வந்து பாபாவுடைய அன்பு நினைவுகள். ஸோ சதா
மகான் சங்கல்பத்தின் மூலியமாக தன்னையும் மற்றவங்களையும் சீத்தளமாக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக சதா ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சிரேஷ்ட ரேகை உள்ள ஆத்மாக்களுக்கு, சதா சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, மகான் ஆத்மாக்களுக்கு, தேவ ஆத்மாக்களுக்கு, பூஜ்ய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்ரி பண்ணலாம். இன்னைக்கு முரளிலிருந்து எல்லாரும் தனது ஆத்மிக் ஸ்வரூபத்துல வந்துருங்க. நான் தூய்மையான ஆத்மா, சரீரத்துல இருந்து டிட்டாச்ட் ஆயிருங்க. எல்லாத்துல இருந்து விடுபட்டு சூக்ஷ்ம தினத்தை நோக்கி போறேன். சூக்ஷ்ம தினத்துல ஃபரிஷ்தா ரூபத்துல பாபா முன்னாடி, ஃபரிஷ்தாக்களின் ராஜா பிரம்ம பாபா, சிவ பாபா 2 பேருமே சூக்ஷ்ம தினத்துல இருக்காங்க. ஸோ பாபா என்னை கையை பிடிச்சு வரவேற்கிறாரு. ரொம்ப அன்பான திருஷ்டி கொடுக்கிறாரு. அவரோட கையை என் தலைமையில வச்சு எனக்கு வரம் கொடுக்கிறாரு. அதை நல்லா அனுபவம் பண்ணுங்க. அங்கிருந்து நிராகார் ரூபத்துல, இந்த பரந்தாமத்துல நிராகார் சிவ பாபாக்கு பக்கத்துல போயிடலாம். நான் அமைதியான ஆத்மா, அந்த அமைதியான உலகத்துல, அந்த அமைதியான வாயுமண்டலத்துல அமைதி கடல் சிவ பாபாக்கு அருகில் இருக்கின்றேன். அங்குள்ள அந்த அமைதியை நல்லா டீப்பா ஃபீல் பண்ணலாம். இந்த அமைதி எனக்குள்ளாரே நிரம்புது. என்னுடைய மனசை சாந்தமாக்குது. இந்த அமைதி உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் சேரட்டும். எல்லாருடைய மனம் அமைதியாகட்டும், சாந்தமாகட்டும். ஓம் சாந்தி. ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड